சில கஸ்டமர் அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க கையளவை விட எனக்கு ஒரு 1/2 இன்ச் இறக்கி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்போதும் போல் 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு மடக்கி தைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல் அளவு எடை விட்டுட்டு அவங்க சொன்ன இறக்கம் 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் வச்சுக்கலாம். 1 இன்ச் இறக்கி வைக்க சொன்னாலுமே 1 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த கோடு போட்டல எக்ஸ்ட்ரா போட்ட கோடு மேலே தான் அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு அதோட ரைட் சைடில் உள்ள கையளவையே எப்போதுமே மார்க் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சு கோடு போட்டோம். அது மேலே தான் அந்த கோடு மேலே தான் வச்சு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்போதும் போல் அளவுகளை குறிக்கணும். ரெடி அளவு எக்ஸ்ட்ரா உள்ள 1/2 இன்ச் தையலுக்காக உள்ள அளவு எல்லா அளவுகளுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பினோம்னா மேலே உள்ள அளவு நமக்கு கிடைச்சிரும். உங்ககிட்ட ஆம்கோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வரையலாம். நான் கையாலேயே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ தையலுக்காக வேணுமோ 1/2 இன்ச் 1/2 இன்ச் 2 இன்ச் விடணும்னா 2 இன்ச்சுக்கு இங்கே வந்து கிளாத் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டேன். என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இது கைக்குழி கட் பண்ணுறதுக்காக உள்ள 1/2 இன்ச் இப்போ வெட்டி எடுத்துக்கலாம்.